when I come up higher, நான் மேலே வரும்பொழுது I'm not looking at all the problems on earth. நான் பூமியில் உள்ள பிரச்சனைகளை பார்ப்பதில்லை. I'm looking at God's face. நான் தேவனுடைய முகத்தை பார்க்கிறேன். And all the problems of earth look like so small. பூமியில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் சிறியதாய் தோன்றுகிறது. See, when you're on the earth, நீங்கள் பூமியில் இருக்கும் பொழுது this house building looks so huge. வீட்டை பாருங்கள், கட்டடத்தை பாருங்கள், பெருசா இருக்கு. You go up in an airplane, நீங்கள் ஏரோப்ளேன்ல போனால் this big house looks so small. பெரிய வீடு சின்னதாய் மாறிவிடும். You go a little more higher, it's like a dot. இன்னும் கொஞ்சம் மேலே உயர போனால் இது ஒரு புள்ளியை போல தோன்றும். So the closer you get to God, the problems of earth become very, very small. ஆகவே தேவனிடத்தில் நெருங்கி செல்ல 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 பூமியுடைய பிரச்சனைகள் சிறிதாய் 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 தோன்றும். You know why some problems look so big in your mind? உங்களுடைய மனதிலே சில பிரச்சனைகள் பெரியதாய் ஏன் தோன்றுகிறது? Because you're living at the earth level. நீங்கள் பூமிக்குரிய இந்த தாழ்வான நிலையிலே வாழ்ந்து The problem கொண்டிருக்கிறீர்கள். is so big. பிரச்சனை பெரியதாய் காணப்படுகிறது. The Lord says, come up here, ஆண்டவர் சொல்கிறார், மேலே ஏறி வா, come up higher. மேலே ஏறி வா. And from heaven, பரலோகத்திலிருந்து you look down at that problem. நீங்க அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது It will be so small. மிகவும் சிறிது. That's how you come to இப்படித்தான் be free from anxiety. நாம் பதட்டத்திலிருந்து கவலையிலிருந்து விடுதலை ஆகிறோம். I'm telling you, I've done that practically. நான் இதை நடைமுறையாக செய்திருக்கிறேன். I've served the Lord for more than 50 years. நான் 50 ஆண்டுகளுக்கு அதிகமாய் I ஊழியம் faced some many big problems in my life. என் வாழ்க்கையில் சில பெரிய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். But I would pray. நான் ஜெபிப்பேன். If it was at home, my wife and I would pray together. நானும் என்னுடைய துணைவியாரும் சேர்ந்து ஒன்றாய் ஜெபிப்போம். When our children had problems, my wife and I prayed for them. பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும்பொழுது நானும் துணைவியாரும் சேர்ந்து ஜெபிப்போம். Looked like a big problem. அது பெரிய பிரச்சனை போல தோன்றலாம். We stand with God. நாங்கள் தேவனோடு நிற்கிறோம். Look down. அங்க கீழே பார்க்கிறோம். The problem is so small. பிரச்சனை ரொம்ப சின்னதா இருக்கு. So let me ask you, is there a big problem you are facing now? ஆவே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இருக்கிறதா? Very big problem. பெரிய பிரச்சனை. Come up higher. மேலே ஏறி வாருங்கள். Come up to where Jesus is sitting, the right hand of the Father. பிதாவினுடைய வலது பார்சையில் இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அந்த இடத்துக்கு வாருங்கள். The Lord has placed you in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் அங்கே உங்களை வைத்திருக்கிறார். You say, Lord, I am in Christ. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். He has conquered everything. அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டிருக்கிறார். I'm asking you to solve this problem. அவருக்கு இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது கேட்கிறேன். I'm asking you to do this thing for me. எனக்காக இந்த காரியத்தை செய்ய ஆண்டவரே என்று Do this கேட்கிறேன். for my children who are facing a problem. என்னுடைய பிள்ளைகள் பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இதை செய்ய Do ஆண்டவரே. this for my family. என்னுடைய குடும்பத்துக்கு இதை செய்ய Or ஆண்டவரே. do this in my church. என்னுடைய சபையில இதை செய்ய ஆண்டவரே. Don't look at this level and pray. Get up there and pray. இந்த கீழே உள்ள நிலையில இருந்து ஜெபிக்க வேண்டாம், மேலே உள்ள இடத்துக்கு சென்று From ஜெபிங்க. there you look down. அங்கிருந்து கீழே பாருங்கள். Lord, this small problem, can you solve it? ஆண்டவர், இந்த சின்ன பிரச்சனை நீங்க தீர்க்க முடியுமா? If you look from here, it's such a huge problem. இங்கிருந்து பார்த்தால் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. Come up higher. மேலே ஏறி வாருங்கள். This is the secret of the Christian life. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம். And you don't have to be a powerful preacher. நீங்கள் அதற்கு வல்லமையான பிரசங்கியா இருக்க தேவையில்லை. You can be a weak sister. நீங்கள் ஒரு பலவீனமான சகோதரியா இருக்கலாம். A poor sister. ஒரு ஏழை சகோதரியா இருக்கலாம். Living in a little hut. ஒரு சிறு குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். You pray. ஜெபியுங்கள். God is your father. பிதா உங்கள் தகப்பன். Connected to him, you pray. அவரோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். You will accomplish more than some elders do in their churches. உங்கள் சபையில உள்ள மூப்பர்கள் சாதிக்கிறதை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் சாதிக்கலாம். Will you do that from உங்களால் today செய்ய on? முடியுமா? Will you இதிலிருந்து develop that habit? நீங்கள் இந்த பழக்கத்தை பழக்கமாய் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? First of all, forgive everybody. முதலாவதாக எல்லாரையும் மன்னித்து விடுங்கள். Otherwise, God will not forgive you. இல்லாவிட்டால் தேவன் உங்களை மன்னிக்க So மாட்டார். don't try to pray if you haven't forgiven somebody. நீங்கள் யாரையாவது மன்னிக்கவில்லை என்று சொன்னால் ஜெபிக்க முற்பட வேண்டாம். First of all, before you go to pray, forgive everybody who has harmed you. ஆகவே ஜெபத்துக்கு முன்பதாக உட்கார்ந்து உங்களுக்கு தீமை செய்ய எல்லாரையும் மன்னித்து விடுங்கள். Say it with your mouth. வாயினாலே சொல்லுங்கள். Lord, I forgive that person. ஆண்டவரே, நான் இந்த நபரை That other மன்னிக்கிறேன். person. அந்த நபரை That மன்னிக்கிறேன். other one. இவர், And this person and இந்த that நபர், person. அந்த நபர். Is there anybody else, Lord? இன்னும் யாராவது இருக்கிறார் The ஆண்டவரே? Lord says, yeah, this person. ஆண்டவர் Okay, ஞாபகத்துக்கு கொண்டு I வர forgive இவர் him also. அவரை மன்னிக்கிறேன். Now my heart is clear. இப்பொழுது என் இருதயம் தெளிவாயிருக்கு. Now, Lord, I'm praying about this problem in my family. இப்பொழுது ஆண்டவரே, நான் இந்த குடும்பத்தில் உள்ள இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன். The answer comes much quicker பதில் சீக்கிரமாய் வருகிறது. because you forgave everybody. ஏனால் எல்லாரையும் மன்னித்து விட்டீர்கள். Till now, the answer was not coming. இதுவரை பதில் வரவில்லை. It's like in that water pipe to your house, some stone is inside blocking the water. உங்க வீட்டுல குழாயை திறக்கிறீர்கள், ஆனால் ஒரு கல் அந்த You அடைத்திருக்கு. open the tap, no water is coming. நீங்கள் குழாயை திறந்தால் பைப்ல தண்ணி திறந்தால் வரவில்லை. Plenty of water in the tank. ஆனால் டேங்க்ல நிறைய தண்ணி இருக்கிறது. Something is blocking that pipe. ஆனால் தொட்டியிலிருந்து தண்ணீர் வராதபடி ஏதோ ஒன்று தடுக்கிறது. You know what it is? அது என்ன தெரியுமா? An unforgiving attitude towards somebody. யார் மீது மன்னிக்க முடியாத ஒரு மனப்பான்மை. யாரோ ஒருவர் மீது. Remove that. அதை எடுத்து விடுங்கள். And the water will come gushing out in your life. உங்களுடைய வாழ்க்கையில தண்ணீர் மடங்கி திறந்தது போல வரும்.